கதை என்னன்னா, நிக்கி ஒரு பியானோ டோனரா இருக்காரு. இவருக்கு காதுல பிரச்சனை. நார்மலா கேட்கக்கூடிய சத்தம் கூடயும் இவருக்கு கொடூரமா கேட்கும். அதனால எப்பவுமே இயர்பிளக்கை யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாரு. இப்படி இருக்கும்போது இவருடைய மென்டர் ஹாரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. அதனால காசு தேவைப்படுது. அப்போ ஒரு கேங் நிக்கியை அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி சேஃப் லாக்கர் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு காசு தரேன்னு சொல்லி நம்ம நிக்கியும் வேற வழி இல்லாம அதை ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. அந்த கேங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, ரொம்ப வீக்கான ஒரு கேங்கா இருக்குது. நிக்கி லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது மாட்டி வேற மாதிரி பயங்கரமா போய் லாக் ஆகி அதுல இருந்து வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா படம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா அப்படி போகாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இடையில லவ் சென்டிமெண்ட்னு எல்லாத்தையும் தூவி விட்டு அப்படியே முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண சீன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு சீன் என்னமோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரிப்பீட்டட் ஆகும்போது போர் அடிச்சிருச்சு. ஆனா அதுல வரக்கூடிய உள்ள அந்த லாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் அதை கேமரால காட்டும்போது அது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுதான் எங்கேஜிங்கா வச்சுச்சு. ஆனா அது மட்டுமே பத்தல, அப்படிதான் தோணுச்சு.